வணக்கம் நண்பர்களே. அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு அ என்ன தலைப்பு நம்ம ஜோதிடத்தில வேத ஜோதிடத்தில எடுத்திருக்கோம் அப்படின்னா, 8ஆம் பாவாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்தால் என்ன நடக்கும்? பொதுவா ஜோதிடங்கள்ல இருக்கக்கூடிய பயங்கள்ல ஒண்ணு, இந்த அஷ்டமாதிபதிய பார்த்து பயப்படுறது. அவர் அஷ்டமாதிபதினா விபத்து வருமா? அவருடைய திசாபுத்தி காலங்கள்ல விபத்து ஏற்படுமா? இல்ல ஆயுள் நஷ்டம், ஆயுள் குறைவு ஏற்படுமா? ஆயுள் கண்டம் ஏற்படுமா? அந்த அஷ்டமாதிபதி திசாபுத்தி காலங்கள்ல கஷ்டம் தானா? இப்படி பல கேள்விகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுது. உண்மையிலேயே 8ஆம் அதிபதிக்கு அதாவது அஷ்டமாதிபதிக்கு நெகட்டிவ் சைடு இருந்தாலும், அவருக்குன்னு சில பாசிட்டிவ் சைடுலாம் இருக்கு. அஷ்டமாதிபதி திசையில முன்னேறினவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவரு எந்த சாரத்துல, எந்த பாவத்துல அமர்றாரு அப்படின்றத பொறுத்து, அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள், அவர் இணைந்துள்ள கிரகங்கள், அஷ்டமாதிபதிக்கு வீடு கொடுத்தவனுடைய வலிமை, இதையெல்லாம் வச்சு தான் அஷ்டமாதிபதி 12 பாவங்கள்ல, ஒவ்வொரு பாவங்கள்ல யார் யாருக்கு எந்தெந்த பாவங்கள் அமைஞ்சிருக்காரோ, அதற்கு உண்டான பலன்கள நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னா, பயப்படாம பாசிட்டிவா அத நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாற்றத்திற்கான பாவமா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு வந்ததிலிருந்து அப்படியே வேற ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போகுது. சாரி, சாரி. அத பாசிட்டிவா நம்ம அணுகுறோமா? இல்ல நெகட்டிவா அணுகுறோமான்றது தான் அ இந்த அஷ்டமாதிபதி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களுடைய ரகசியம் நமக்கு அமைஞ்சிருக்குது. அஷ்டமஸ்தானம் அப்படின்றது பொதுவா சொல்லும்போது மறுபிறவியின் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கருந்து கூட கர்மிக் ரீசன்ஸ் வெளிவரும். நம்ம கர்மாவினுடைய விதை 5ஆம் பாவத்துல இருக்கு. ஆனா, அதனுடைய வெளிப்பாடு எல்லா பாவத்திலயும் வெளிப்படும். அதுவும் 8ஆம் இடத்து வழியா அதிகமா அந்த நம்ம கொண்டு வந்த கர்மாக்களினுடைய விஷயம் ரகசியமா வெளிப்படும். அஷ்டமாதிபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த 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 அஷ்டம பாவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஷ்டம பாவம், அந்த அஷ்டமாதிபதி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விழிப்புணர்வுக்கு பெரிதும் துணை செய்வார்கள். நீங்க வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்தவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய படுதோல்வி இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. சந்திச்சுட்டு தான் மேல வந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு விபத்து, ஒரு பிரிவு, இந்த மாரி ஏதாவது ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையே மாறியிருக்கும். அந்த மாற்றத்திற்கு உண்டான அந்த சக்தி தான் 8ஆம் பாவம். இப்போ 8ஆம் பாவம் அப்படின்னா, பேசிக்கா பாவ காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க. மறைபொருள் ரகசியங்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை, மறைந்திருக்கும் உண்மைகள், அத வெளிய கொண்டு வரது. தந்திரம், மந்திரம், ஜோதிடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு, வரி மற்றும் வரி ஏய்ப்பு மற்றும் வரி ஒழுங்காக செலுத்துதல், வரி கட்டாம மாட்டிக்கிறது. இது எல்லாமே அந்த பாவத்த சுத்தி சுத்தி தான் நடக்கும். ஒருவருடைய பரம்பரை சொத்து தெரியாமல் இருப்பது, அல்லது பரம்பரை சொத்து வெளிப்படுவது. ட்ரெஷரி அதாவது அரசு கஜானா, கருவூலம். நவாம்ச கட்டத்த பொறுத்து திருமண வாழ்க்கை ஒருவருக்கு சிறப்பாக இருக்குமா இல்லையான்றத 8ஆம் அதிபதி வச்சு சொல்ல முடியும். அது ஒரு தனி சாப்டர். அது நம்ம பார்ப்போம். அதே மாரி குருவினுடைய ஆசீர்வாதம். இவ அனைத்தையுமே குறிக்கும். இப்போ அ இந்த மாரியான 8ஆம் அதிபதி இப்படி இந்த மாரி நல்லதெல்லாம் நம்ம குடுக்கும் பொழுது, நம்ம அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்க. இது நம்ம 8ஆம் அதிபதியினுடைய அதாவது பாவத்தினுடைய காரகத்துவம்லாம் பார்த்தோம். இப்ப டைரக்ட்டா சப்ஜெக்ட்டுக்கு வந்துரலாம். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்காரு. அதாவது 1ஆம் பாவத்துல இருக்காரு. நீங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப் எடுத்து பார்க்குறீங்க. அதுல 12 கட்டம் இருக்கு. அதுல லான்னு போட்டிருக்கும். போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் 1ஆம் பாவம். அந்த 1ஆம் பாவத்துல நீங்க எண்ணிக்கிட்டே வாங்களேன். 1, 2, 3, 4ன்னு 8ஆம் கட்டம் வருது பார்த்தீங்களா? அதனுடைய அதிபதி தான் அஷ்டமாதிபதி.
இப்போ கடக லக்கணமா இருந்தா, நீங்க எண்ணிக்கிட்டே 1, 2, 3 எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கும்பம் வந்து 8ஆம் இடமா வரும். அதனுடைய அதிபதி சனி பகவான். அப்போ கடகத்துக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி வந்து சனி அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப அந்த சனி உதாரணத்துக்கு, அந்த சனி வந்து 1ஆம் பாவத்தில் இருந்தால், என்ன மாரி பலன் நடக்கும்? அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி லக்கணத்திலே இருக்காரு. அவரோட திசா புத்தி அந்தரம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவங்க லைஃப் வந்து கணிக்க முடியாத மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளான் பண்ணி திட்டமிட்டு இன்னைக்கு இதுதான் செய்யணும், இன்னைக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த திட்டங்கள்லாம் மாறி போயி, பிளானிங்கே இல்லாம என்ன நடக்கும் அப்படின்றது அவருக்கே தெரியாத சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பயணம் வந்து போகிற மாரி இருக்கும். ஒரு ஆஃபீஸ்லயோ நிர்பந்தப்படுத்தி அல்லது ஏதாவது ஒரு திடீர் பயணம் போற மாரி இருக்கும். திடீர்னு இருக்கிற வேலைய விட்டு வேற ஒரு வேலைக்கு போற மாரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும். விருப்பம் இருக்கோ, விருப்பம் இல்லையோ. திடீர்னு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். திடீர் இழப்பு ஏற்படும். அது உயிர் காரகத்துவமோ, பொருள் காரகத்துவமோ ஒரு இழப்பு ஏற்படும். திடீர் உயர்வு, அதாவது திடீர் சர்ஜ், திடீர் டவுன் இந்த மாரிலாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கும். இது அவங்களுடைய மனநிலையே வந்து ரொட்டீன் லைஃப்ப விரும்ப மாட்டாங்க. இது வந்து புதுசா ஒரு சேலஞ்சிங் லைஃப்ப வந்து நோக்கி போகணும். நல்லா போயிட்டு இருந்த வேலை வந்து செஞ்சதையே திரும்ப செஞ்சுட்டு இருக்க மாரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, தோண ஆரம்பிச்சுரும். அவங்க வந்து வேற ஒரு வேலைக்கோ, சேலஞ்சிங் ஒர்க்குக்கோ, இல்ல புதுசா வந்து உருவாக்குற ஒர்க்குக்கோ, நல்லா எஸ்டாப்ளிஷ் கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட போய் ஜாயின் பண்ணுவாங்க. நான் அந்த கம்பெனிய உயர்த்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்பட்டுரும். புதிய மனிதர்கள சந்திக்கணும் ஆர்வம், சந்திப்பாங்க. புதிய விஷயங்கள கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்வம் சாரி கத்துக்குவாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களையே குடுக்கும். நீங்க 8ஆம் அதிபதி பத்தி பேச ஆரம்பிக்கும்போது தொண்டைலாம் இதாகுது. ஏன்னு தெரியல. சரி பரவால்ல. அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து 1ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, திடீர் கடல் தாண்டி போய், அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கிற மாரியான ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சிலருக்கு பிறந்த ஊர விட்டு பக்கத்து ஊர்கள்லயோ அல்லது வேறு மாநிலங்களுடைய தலைநகர்லயோ போய் செட்டில் ஆகுற மாரியான ஒரு ஒரு விஷயங்கள வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். இந்த மாரி தன்மை உள்ளவங்க வந்து ரகசியங்கள வெளிய கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புல அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. நெறைய பத்திரிகையாளர்கள், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம்னு சொல்றாங்க இல்லையா? பத்திரிகையாளர்கள், ஒரு சிபிசிஐடி இந்த மாரி விசாரணை அதிகாரிகள், அ ஆராய்ச்சியாளர்கள், ஒரு சிறந்த ஜோதிடர்கள், இந்த உடல் கூறுலாம் பண்றாங்க இல்லையா? இந்த போஸ்ட்மார்ட்டம் இந்த மாரி. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி சைபர் கிரைம் அண்ட் சைபர் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாரியான துறைகள்ல இவங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்ப நம்ம வந்து 2ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் வீட்டுக்குடையோர் 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது அப்படின்றது, ஒரு தனம், வாக்கு, கல்வி இந்த அமைப்புகள்ல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமைப்பு. இத கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, 2ஆம் அதிபதியினுடைய வலிமை தன்மை இத வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். பொதுவா பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஜாதிட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து பணம் கிடைக்கும். அதாவது வந்து பரம்பரை சொத்துக்கள், ஆ ஒரு இன்சூரன்ஸ் மூலியமா பணம் கிடைக்கிறது. ரிசர்ச் அதாவது ஆர்&டி மூலியமா பணம் சம்பாரிக்கிறது. அக்கல்ட் விஷயங்கள்ல எய்தர் ஒயிட் மேஜிக் ஆர் பிளாக் மேஜிக். இதன் மூலியமா ஒரு ஒரு ராகு தொடர்பு ஏற்படும் பொழுது பணம் சம்பாதிக்கிறது. ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன் இந்த மாரி அமைப்புகள்ல வந்து பணம் சம்பாதிக்கிறது. இன்வெஸ்ட்மென்ட் பெருகி அதன் மூலியமா பணம் வர்றது. வருமான வரித்துறைகள், வரி தொடர்பான துறைகள், இதன் மூலம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நெகட்டிவா அமைஞ்சதுன்னா, இந்த துறைகள்ல அவன் நஷ்டம் அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வரக்கூடிய பணத்த வந்து
பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோல்டில் கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம், இந்த மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து அவங்க பணம் வந்து பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இடிஎஃப், ஒரு நீண்ட கால முதலீடுகள், இந்த மாதிரி இடங்களில் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வரத்துக்கு கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அஷ்டமாதிபதி 2ல இருக்காரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் பொருள் காரகத்துவத்தில் அந்த வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். பொருள் காரகத்துவத்தில் அவங்க ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு உயர்ந்த அமைப்பை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க. அல்லது பாதி சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்ககிட்ட வந்து ஐடியா கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து அஷ்டமாதிபதி, அதாவது வந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் எந்த மாதிரியான அமைப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கலாம், ஒரு ஒரு ஜாதகர் ஏற்படலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து வீரியஸ்தானம். ஒருத்தவங்களுடைய முயற்சி ஸ்தானம், ஒருத்தவங்களுடைய துணிச்சல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து கம்யூனிகேஷன், எழுத்து, தொலை தொடர்பு, இளைய சகோதர பாவம், இதெல்லாம் வந்து நமக்கு குறிக்கும். இந்த மாதிரி அமைப்புல 3ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி அமரும் பொழுது இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய தகவல் தொடர்பு, இவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து இன்னொருத்தவங்களுடைய மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் கோச்சு, பர்சனாலிட்டி கவுன்சிலர்ஸு, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் ஆத்தர்ஸ், டீச்சர்ஸ், யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆர்டிஸ்ட், எழுத்தாளர்கள் போன்ற துறைகளில் வந்து இவங்க நிறைய சாதிக்கலாம். இப்போ 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து தன்னை விட வயது இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும், அது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கசின்ஸு, நண்பர்கள், இவங்ககிட்ட ஒரு பழக்கம் வச்சுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இந்த பழக்கம் வச்சுக்கிட்டு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. சரி நண்பர்களே, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னா, இப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தாயாரை கொடுக்கக்கூடிய பாவம். வீடு, மன அமைதி, தன் சுகம், சொந்த ஊர், வண்டி வாகனம், பொதுவாக இவங்களை இந்த மாதிரியான காரகத்துவங்கள் 4ஆம் இடத்துக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்தாருன்னா, அஷ்டமாதிபதி இருந்தாருன்னா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து நீண்ட காலம் வசிக்க மாட்டாங்க. வேலை காரணமா, கல்வி காரணமா, அல்லது வாழ்க்கை சூழ்நிலை காரணமா இடமாற்றங்கள் வந்து அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பயணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியே 4ல் இருக்கிறதுனால ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள், இடர்பாடுகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 இடங்களுக்கு, புது புது இடங்களுக்கு போகிறது, புது புது மனிதர்களை சந்திக்கிறது, தன்னுடைய வாழ்விடத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, குறிப்பாக வந்து அஷ்டமாதிபதி திசா புத்தி அந்தரம் வரும் பொழுது இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மனநிலை சரியாக இருந்தாலே ஸோ அடுத்தடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும், பர்சனல் லைஃப்லையும் அதிகமாக அவங்க கவனம் செலுத்த முடியும்.
பொதுவா அஷ்டமாதிபதி வந்து 4ஆம் வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்க தாய் வந்து அதிகமா துன்பத்த அனுபவிப்பாங்க. ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் அங்க காமிக்குது. தாய் வழி உறவினர்கள் மூலம் வந்து இவங்களுக்கு பெருசா ஆதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டீரியர் டிசைன் அடிக்கடி நம்ம வந்து வீட்டினுடைய அமைப்ப மாத்துறது, ஃபர்னிச்சர மாத்துறது, பெயிண்ட் அடிக்கிறது, தன்னுடைய வண்டிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, வண்டிய தொடச்சு தொடச்சு வைக்கிறது. அவங்க உடம்ப பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, டெய்லி போய் அவங்க வண்டிய தொடச்சு வண்டி பளிச்சுன்னு இருக்கணும். இப்ப நெறைய இளைஞர்கள்லாம் டூ வீலர்ஸ் அப்படி தொடச்சு தொடச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி. காரு இதெல்லாம் வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஏன்னா, அந்த அஷ்டமாதிபதி வந்து அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து, அந்த மாரியான செயல செய்ய தூண்டும். ஸோ, இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பரிகாரம்ன்றது, நம்ம இப்ப வீடியோவினுடைய எல்லா பாவத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அஷ்டமாதிபதி பத்தி பார்த்தோம். பார்த்துட்டு இந்த 4 வீடுகள் மட்டும் பார்த்தோம். அஷ்டமாதிபதி 1, 2, 3, 4ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த பார்ட்ல வந்து 5, 6, 7, 8 இந்த இன்னும் ஒரு 4 பாவத்த பார்க்கலாம். ஸோ அடிப்படையா அஷ்டமாதிபதி அப்படின்றது வந்து ஒரு மாற்றத்திற்கான தன்மையை கொடுக்கக்கூடியவர். தியாகத்த சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். நம்ம தியாகம் பண்ணாம எதையும் வாழ்க்கையில பெருசா வாங்கிற முடியாது. ஒரு விதை தன்னை இழந்தா தான் மரமாக முடியும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னொரு மாற்றத்திற்கு வழிவகுக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே, இந்த அஷ்டமாதிபதியுடைய திசா புத்தி இதெல்லாம் வரும்பொழுது பயம் நமக்கு இருக்காது. ஸோ இந்த அளவுல இந்த இந்த வீடியோவ நிறைவு செஞ்சுக்கிறேங்க. அடுத்த பார்ட்ல வந்து அடுத்த பாவகத்துல என்னென்ன அஷ்டமாதிபதி இருந்தா என்னென்ன அமைப்புகள் ஏற்படலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முருகப்பெருமானை வணங்கிக்கிறேங்க. ரொம்ப நன்றி.